அனைவருக்கும் சின்ன சின்ன பூக்கள் தமிழின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஒரு சின்ன நிகழ்வு தாங்க. என்ன அப்படின்னாக்க, எங்கள் ஊர் இந்த திருச்சி துறையூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான், மேட்டுப்பாளையம்னு. அங்கே பார்த்தாக்க அங்கே வெள்ளிக்கிழமை சந்தை கூடும். அதுக்கு பக்கத்து ஊர் தாப்பேட்டையில் கூட வியாழக்கிழமை சந்தை கூடும். அது மாதிரி இருக்கும் பொழுது அங்கெல்லாம் பார்த்தாக்கா காய்கறிகள்லாம் நிறைய விற்கும். காய்கறிகள், பழங்கள், அப்புறம் மீனெல்லாம் ரொம்ப இருக்காது. மீன் இல்லை, கருவாடு நிறைய இருக்கும். சின்ன கருவாடுலேருந்து பெரிய கருவாடு வரைக்கும் விற்றுட்ருப்பாங்க. ரெடிமேடு துணிகள்லாம் கொஞ்சம் போட்டு விற்பாங்க. இப்படிலாம் தான் பார்த்துருக்கேன் நான். நிறைய பொரிகை, வத்தல், இந்த மாதிரி வத்தல் ஐட்டம்லாம் நிறைய இருக்கும். இது போலலாம் நிறைய தேங்காய், இது போலலாம் நிறைய காய்கறிகள், பழங்கள், இது மாதிரிலாம் பார்த்துருக்கிறேன் நான். ஆனால் ஒரு சந்தையில் ஊருக்கு போகும்பொழுது ஒரு சந்தையில் பார்த்தேன் நான். அங்கே பஸ்ஸு கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் நிற்கிறாப்படி ஆகிடுச்சு அந்த சந்தைக்கிட்ட. அப்போ நின்று பார்க்கும்பொழுது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அங்கே காய்கள் ஒரு பக்கம், பழங்கள் ஒரு பக்கம், கீரைகள் ஒரு பக்கம், இது மாதிரி வத்தல்கள்லாம் ஒரு பக்கம், இது மாதிரிலாம் விற்கிது. ஒரு பக்கம் பார்த்தாக்க கோழி ஒரு பக்கம் இருக்குது. கோழி முட்டைகள்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்காங்க. ஆடு ஒரு பக்கம் விற்கிறாங்க, மாடு ஒரு பக்கம் விற்கிறாங்க. பார்த்தா ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி ஆட்டுச்சந்தை, மாட்டுச்சந்தை எல்லாம் இங்கே இருக்கும் போல் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ பார்த்தா அந்த கோழி விற்கிற இடத்துக்கு பக்கத்தால் கோழி முட்டைகள் இருக்குது. அதுக்கு பக்கத்தாலே காடை விற்கிறாங்க சிலர். காடை நிறைய பேர் காடை முட்டை, காடை பறவைகள்லாம் வச்சுருந்தாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு கூண்டில் ஒரே ஒரு காடை மட்டும் வச்சுருந்தாரு. அது இல்லாமல் ஒரு 10 காடை, கொஞ்சம் காடை மட்டும் வச்சுட்டு, வாங்க வாங்க, இது வளர்க்கப்பட்ட வீட்டில் வளர்க்கப்பட்ட காடை இல்லை, இது இயற்கையாகவே காட்டிலேருந்து வளர்ந்த காடையை பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன், வாங்க வாங்க, ரொம்ப மலிவான விலையில் தரும்னு சொல்லி கூவி கூவி விற்கிறாரு. அப்போ இதை கேட்டுகிட்டே இருந்த ஒருத்தர், சரி இப்படி தான் சொல்கிறாரு, போய் தான் பார்ப்போமே, போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டாக்க, என்னங்க காடை என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்பொழுது ஒரு காடை 50 ரூபாங்க அப்படின்னா. அப்படிங்களா, சரி 2 காடை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்குறாரு. 2 காடையை வாங்கிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாரு. கூண்டில் இருக்கிற காடை நல்லா பெருசாகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி செழிப்பாக தெரிஞ்சுது. ஏங்க இந்த கூடை இத்தனை காடை மட்டும் இங்கே தனியாக வச்சுருக்கீங்க, அந்த ஒன்றை மட்டும் ஏன் தனியாக வச்சுருக்கீங்க கூண்டில், அது நல்லா இருக்கே, அது எவ்வளோங்க அப்படின்னா. இல்லைங்க, இது விற்பனைக்கெல்லாம் இல்லைங்க, இது தர முடியாதுங்க அப்படிங்க. ஏங்க தர முடியாதுங்கிறீங்க, கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க, அது ரொம்ப விலை ஜாஸ்திங்க அப்படிங்கிறாரு. இல்லை பரவாயில்ல, விலை ஜாஸ்தியாக இருந்தேன் நாங்கள் பரவாயில்ல கொடுக்கலாமே. இல்லைங்க, கொடுக்குறாப்படி இல்லைங்க. கொடுங்க பரவாயில்ல, எவ்வளோ விலையாக இருந்தாலும் நான் கொடுத்து வாங்கிக்கிறேங்க. என்னடா இவரோட பெரிய தொல்லையாக இருக்குன்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு வேணும்னு ரொம்ப சொல்கிறாரு. இது ஒரு காடை 500 ரூபாங்க அப்படின்ற. 500 ரூபாயா அப்படின்னு யோசிக்கிறார். ஆமாங்க, ஏன் அது மட்டும் என்ன விலை அவ்வளோ ஜாஸ்தி அப்படிங்கிறார். இல்லைங்க, நான் என்னோடய பொழப்புக்கே இந்த காடை ஒன்று தாங்க எனக்கு உயிர் நாடியாக இருக்குது. என்ன ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இத்தனை காடைகளையும் பிடிக்கிறதுக்கு இந்த காடை தாங்க எனக்கு காரணகர்த்தாவாக இருக்குது. இதை காட்டில் போய் நான் விட்டேனாக்கா இது கூவி கூவி தன்னோட இனத்தெல்லாம் கூவி அழைக்கும். அப்படி அழைக்கும் பொழுது நிறையா காடைகள் வரும். அந்த காடையெல்லாம் நான் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. மற்ற காடையெல்லாம் பிடிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதே இது தாங்க. அதனால் இதை நான் தர அப்படி இல்லைங்க, இது விலை ஜாஸ்தி தான் அப்படி. பரவாயில்ல, நீங்கள் 500 ரூபா சொன்னீங்களே, நான் அந்த 500 ரூபாயை கொடுக்குறானுங்களே அப்படின்னு கொஞ்சம் வேகமாக பேசினார். இந்த இவ்வளோ வேகமாக பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிறாரு. 500 ரூபாயும் தரேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடையை தூக்கி கொடுத்துட்டு 500 ரூபாய் வாங்கிக்கிறாரு. வாங்கினதே அவர் கண்ணு முன்னாடியே என்ன பண்ணுறாரு, வாங்கின நிமிஷத்தில் அந்த வாங்கின கடையை கழுத்து நெரிச்சு கொண்டு போகிறாரு. என்னங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, பகைவனை கூட நம்பிடலாம், அந்த துரோகிகளெல்லாம் நம்பவே கூடாது. ஏன்னா தன்னோட இனத்தையே காட்டி கொடுத்து பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சு மறுபடியும் இதே தொழிலை செஞ்சுட்டு இருந்திருக்கு இந்த கடை. அதனால் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. அந்த துரோகியான கடையை தான் உடனே சாகடிக்கணும்னு தான் நான் 500 ரூபானாலும் பரவாயில்லன்னு வாங்கினேங்க அப்படிங்கிறாரு. ஐயோ அப்படின்னு நமக்கு பொழப்பு கொடுத்ததை இப்படி சாகடிச்சிட்டாருன்னு ஒரு நிமிஷம் நினச்சா அவருமே என்ன பண்ணிட்டாரு, அந்த 500 ரூபா காசை பார்த்தது ஓ அப்படின்னு விட்டுட்டார். ஆக இவரும் என்ன பண்ணுறாரு, நமக்கு 500 ரூபா கிடச்சிதுன்னு இவருக்குமே அந்த காடை அந்த நேரத்தில் பெருசாக தெரில பாருங்களேன். ஆக இதுலேருந்து என்னங்க தெரியுது, ஆக நண்பர்களாக நல்லா பழகலாம். அதே சமயத்தில் பகைவர்கள் நேரடியாக பகைமையை காட்டுறவங்கள கூட நம்பிடலாம். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அவங்களோட உண்மையான குணம் தெரிஞ்சு நாம் பழகிடலாம். ஆனால் துரோகிகளை மட்டும் நம்பவே கூடாது. நண்பர்கள் மாதிரி பழகிட்டு நமக்கு தேவையில்லாத வேண்டாத செயல்களெல்லாம் செய்யக்கூடிய அந்த துரோகிகள் மட்டும் இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த காடையை வாங்கினவரோட அந்த எண்ணம் சரிதானுங்களே. பார்ப்போம், எப்போவுமே நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும், நண்பர்களாகவே இருப்போம், பகைமையும் வேண்டாம், துரோகமும் வேண்டாம், இல்லைங்களா? நன்றி, வணக்கம்.